தனுசு ராசி. மூல நட்சத்திரம், புராண நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஒரு மாதம் பண வரவுகள் அதிகமாக இருக்குது. நிறைய பணங்கள் வரும், எதிர்பார்க்காத பணங்கள். அது இல்லாமல் எப்போது விற்க வேண்டிய லேண்ட் அது விற்றுரும், அது கையில் வந்து சேரும். எப்போது நடக்கக்கூடிய ஒரு கேஸ் அது திரும்பியும் ஓப்பன் ஆகி அதுக்கு வழி கிடைக்கும். இந்த டைவர்ஸ் சம்மந்தப்பட்டது இல்லை அண்ணன் தம்பிக்கு உறவுலாக இருக்கக்கூடிய இடம் பிரச்சனைகள் ஒரு முடிவு கிடச்சி செட்டில்மெண்ட்டுக்கு வரக்கூடிய நிலைமை, அதை பேசி முடித்து அதுலேருந்து உங்களுக்கு வரக்கூடிய தொகை, இல்லை வேலையிலேருந்து வரக்கூடிய தொகை, இல்லை பழைய அரியர்ஸ் இருந்ததுன்னா அதுக்கான வழித்துறைகள் இருக்கும். கல்வித்துறையில் இருக்க மேம்பாடாக இருக்கும், நேர்மையாக இருப்பாங்க. வெளிநாடு போகிறதுக்கு ரொம்ப நாளாக தடை இருந்தது, இப்போ தடை நீங்கி அதுக்கான வழிகள் கிடைச்சிடும். வெளிநாட்டில் வேலையும் கிடைக்கும், ப்ரொமோஷன்ஸில் ஒரு பீக்குக்கு வர்றதுக்கான வாய்ப்பு. கல்வித்துறையில் இருக்கிறவங்க நல்ல வழி கிடைக்கும். தொழிலில் இருக்கிறவங்க லாபம், இடம் விற்கும், அது இல்லாமல் லாபத்தை ஈட்டுவாங்க. மூணாவது வந்து தங்கம், கோல்டு, ஷேர்ஸில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி நல்ல லாபத்தில் இருக்கும். நல்ல அறிவு கொன்மைகள் வளர்ந்து செயல்படணும். 10ஆம் இடத்துல சுக்கிரன் வரார், வழியும் கிடைக்கும். அது இல்லாமல் பாக்கியாதிபதியில் சுக்கிரன் நோக்கத்தாருக்கு அதுக்கும் இன்னும் நல்ல வழி கிடைக்கும். அதனால் பிரச்சனை இல்லை. குருவோட பார்வை இருக்கிறதுனால மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. அது இல்லாமல் 3ல் ராகு தனிச்சையாக இருந்து எல்லா வேலையும் செய்யலாம், நல்ல வழி கிடைக்கும். தட்சிணாமூர்த்தியை தான் வணங்கணும். குரு வழிபாடுக்கு தட்சிணாமூர்த்தி அர்ச்சனை பண்ணுங்க, சிவ வழிபாடுக்கு போங்க. அதே நேரத்தில் இவங்க வந்து மெயினாக குலதெய்வத்தை வேண்டது நல்லது. சிலர் கோயிலுக்கே போக மாட்டேன்னு நினைப்பாங்க, அதெல்லாம் இல்லாமல் வழி பண்ணுங்க. ஆனால் உடல் உபாதைகள் கொஞ்சம் நீங்கினாலும் ப்ரீத்திங், வெயிட் இல்லாமல் கழுத்து, இது சில பிரச்சனைகள் வரும், அது சரியாயிடும். சுக்கிரனால சில காப் சம்மந்தப்பட்டதெல்லாம் வந்து சரியாயிடும்.